முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் 543 தொகுதிகள். இதில் 294 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 232 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. ஆக இந்த நெருங்கிய இடைவெளி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சிந்தாமல் சிதறாமல் காலையிலிருந்து இந்த நெருங்கிய இடைவெளி அப்படிங்கிறது தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது 6 கட்டங்களில் வாக்கு சதவீதம். முதல் கட்டத்தில் 66%, இரண்டாம் கட்டத்தில் 67%, மூன்றாம் கட்டத்தில் 66%, நான்காம் கட்டத்தில் 69%, ஐந்தாம் கட்டத்தில் 62%, ஆறாம் கட்டத்தில் 63%, 60% ஒட்டி தான் ஏழாம் கட்டமும் இருந்தது. ஆக இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைந்து வருவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கிறது? இந்த வாக்கு சதவீத குறைவு கூட இந்த வரக்கூடிய முடிவுகளில் எதிரொலிக்குதா, அதில் பிரதிபலிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பேச வேண்டிய ஒரு நேரமாகத்தான் இது இருக்கிறது. சந்திரசேகரன் அவர்களிடம் இந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வாக்களிக்கவே இல்லை. 94 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ 60% ஒரு கிட்ட அதிகமாக போனால் 67% இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கா? கண்டிப்பாக அது கூட ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா 2 விஷயங்களில் நான் இதில் பார்க்குறேன். அதாவது இளைஞர்கள், அடுத்த ஜென்ரேஷன், நியூ ஓட்டர்ஸு, இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு, நம்ம வாக்களித்து தான் தீர வேண்டும், நாம் தான் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம், நாம் தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற விழிப்புணர்வு என்னதான் மீடியாவில் இதிலெல்லாம் பண்ணால் கூட அவர்களுக்கான உணர்வு இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கான நடைமுறையை இன்னும் கொஞ்சம் மேற்கொள்ளணும். நம்ம போய் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுதுன்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது தெரிந்த அளவில் நிறையா விஷயங்களை பேசினப்ப நான் போட்டு என்ன ஆக போகுது, ஓட்டு போட்டு என்ன ஆக போகுதுங்கிறது இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா நமக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறது அந்த அரசாங்கம் தான், நமக்கான திட்டங்களை உருவாக்கி தர்றது அந்த வர்ற அரசாங்கம் தான். அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு, கடமை நம்மளுக்கு இருக்குங்கிறத அவங்க உணரணுங்கிறத செய்ய வைக்கணும். ரெண்டாவது, கடும் வெப்ப அலை இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் தேர்தல் எப்பொழுதுமே நடக்குது. அந்த மே மாதம் என்பது அந்த உச்சக்கட்ட வெயில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேயே வெப்ப அலையை நிறையா பார்த்தோம். முதல் கட்டத்தோடு முடிஞ்சதுனால பாதி பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டத்திலலாம் ராஜஸ்தானில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்துலலாம் கடும் வெப்ப அலை. அதில் தேர்தலை நடத்தியது என்பதும் கொஞ்சம் அதற்கான சூழ்நிலையை, மக்களை வெளியில் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலையோ என்ற கேள்வியும் எழுது. இதை தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்யணும். என்னென்னா, நீங்கள் 7 கட்டமாக நடத்துகிறீங்க, நீங்கள் ஒரு 2-3 மாதம் முன்கூட்டியோ அல்லது 2 மாதம் பின்னாலோ அந்த தேர்தலை நடத்துறதுக்கான வாய்ப்புகளை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கலாம். இப்போ எல்லோருக்குமான ஒரு இதாக இருக்குன்னு சொன்னால், செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் போனோம்னா செப்டம்பர், அக்டோபரில் ஓரளவு எல்லா இடங்கள்லையுமே ஓரளவு சரியான பனி சூழ்நிலையை சமாளிச்சிடலாம். ஆனால் வெப்ப அலைன்றது பகல் நேரத்தில் தான் நடக்க போகுது. பனி என்பது இரவு நேரத்தில் தான் இருக்கும். அதனால் அதை தப்பிச்சிடலாம், அந்த இடத்துலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கூட தேர்தல் ஆணையம் அந்த இதிலெல்லாம் வருங்காலத்தில் பரிசீலிக்கலாம். இரண்டாவது, வாக்களிப்பவர்களுக்கு சில ஊக்குவிப்பு, வாக்களிக்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான இது இருக்கும்ன்ற விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்தலில் பிரச்சாரம் என்பது மக்களை சென்றடைகிறதுன்னு இல்லாமல், நீங்கள் மக்களுக்கான தேவை என்ன, நீங்கள் வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி இஷ்யூஸை பேசலை. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி பேசுகிறது தான் எதிர்கட்சி எதிரொலிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் திட்டங்களை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கொடுத்தால் கூட ஆளும் கட்சி தான் மெஜாரிட்டியாக எல்லார்ட்டையும் எடுத்துகிட்டு போகிற கட்சி ஒரு ஆளும் கட்சியாக தான் இருக்குது. ஆனால் அதை ஒரு விவாத பொருளாக ஒரு ஆக்கலை அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குறைபாடாக தானே நம்ம பார்க்கல. ரெண்டுமே தான் நான் சொல்றேன். என்னதான் நீங்கள் பிரதமர் மோடி பேசுறதுக்கு கவுண்டர் கொடுக்கறதாக இருந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்ற அதே புள்ளிக்கு நான் வர்றேன். இன்னும் வலுவாக ராகுல் காந்தி பேசுகிறார், இன்னும் வலுவாக அதை எடுத்து இது ரொம்ப தேர்தல் அறிக்கையில் ஊடகங்கள் தான் கொண்டு போகணும். ஊடகங்கள் தான் கொண்டு போகணும். நீங்க ஒரே நாள்ல இன்றைக்கு நீங்க ஒவ்வொரு கூட்டம் பேசலாம். ராகுல் காந்தியோ பிரதமராக இருந்தாலும் சரி, கூட்டங்கள் ஏதோ ஒரு 10 கூட்டம் பேச முடியும், அவ்வளவுதான் பேச முடியும். அந்த கூட்டம் ஒரு குறிப்பிட்ட மக்களை தான் ரீச் ஆகுது. ஆனா ஒரு ஊடகங்கள் அந்த விவாதத்தில் எடுக்கிறதையோ, இன்றைக்கு ஒரு 40 நான் லெவல் பேயிங் ஃபீல்டு இல்லைன்றதை முன்னாடி குறிப்பிட்டிருந்தேன்ல,
நீங்கள் 48 மணி நேரம், அதாவது பிரச்சாரங்கள்லாம் முடிவடைஞ்சிடுச்சு. 48 மணி நேரம் தடை செய்யப்பட்ட பிரச்சாரத்துக்கு தடை செய்யப்பட்ட நேரம். அதில் ஒரு மௌனமாக பிரச்சாரம் செய்வதற்கு பிரதமருக்கு அனுமதி கிடைக்கிறது. இது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. மௌனமாக ஒரு பிரச்சாரத்தை அவர் அது மேற்கொள்றாரு. பிரச்சாரமாக இல்லை அது அப்படிங்கிறது ஊடகங்கள் இந்திய எடுத்து சொல்லுதில்ல. கன்னியாகுமரியுடைய அது தேர்தல் அதிகாரியும் கூறினார். தேர்தல் ஆணையமே அவர்களுடைய ஆணையம் ஆயிடுச்சுன்றா நீங்கள் அப்புறம் மறுபடியும் அவங்க சொன்னாங்கன்னா அர்த்தம். தீர்ப்பு அதாவது நீங்கள் 2 டீம் விளையாடுது, அம்பையர் நடுவில் இருந்து தீர்ப்பு சொல்லணும். அம்பையரும் ஒரு டீமுக்காக விளையாண்டா என்ன ஆகும்? அதுதான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செஞ்சிருச்சுன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, நான் இதை வந்து ஓம்கார் பாலாஜி கிட்ட நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். அதற்கு முன்பு டெல்லியில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக 7 இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டெல்லியில் காங்கிரஸ்க்கோ ஆம் ஆத்மிக்கோ இடமில்லை. பாஜக 7 இடங்களிலும் முன்னிலை பெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். ஆக புதுச்சேரியையும் சேர்த்து 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை அப்படிங்கிற நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தர்மபுரியில நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சௌமியா அன்புமணி அவர்கள் காலையிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருந்தார். தற்போது அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் அப்படிங்கிறது அவருக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி அப்படிங்கிற தகவல் தற்போது வந்திருக்கிறது. ஆக புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி. தமிழ்நாட்டில் முன்னிலை நிலவரங்கள்ல 39 இடங்கள்ல முன்னிலை. இதில் கனிமொழி அவர்களும் வெற்றி. தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்களும் வெற்றி அப்படிங்கிற செய்தி வந்தது. அதே போன்று மதுரையிலும் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்களும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த விஷயங்கள் வரிசையாக நிலவரங்கள், அதற்கான முடிவுகள், இறுதி முடிவுகளும் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம். ஓம்கார் பாலாஜிக்கு அப்போ தியானம் வரைக்குமே மோடி அவர்கள் முயற்சி செய்தார். இதுல 2 கேள்வி உங்ககிட்ட எனக்கு. ஒன்று வந்து அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இந்த 2 முறை வந்து மோடி ஆட்சி அமைத்து விட்டார். 3வது முறை அப்படிங்கிறது ஒரு சலிப்பாக இது மாறி இருக்கா? அதனால தான் வந்து குறைந்த வாக்குப்பதிவா, அல்லது எதிர்கட்சிகளுக்கு போடணும் அப்படிங்கிற வேகம் கூட அவங்க கிட்ட இல்லை, மக்கள் கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம அதை பார்க்கறதா? ஒன்று. 2வது மோடியுடைய தியானம். முதல் கேள்விக்கான பதில். இப்போது இந்த இந்த மொத்த இந்த தேர்தல் முறை இருக்கு இல்லைங்களா, இது மேலே நிறைய சந்தேக கதிர்வீச்சுகள் வந்து நம்ம எதிர்க்கட்சியினர்கள் வச்சதை வந்து நம்ம பார்த்தோம். நாங்கள் வந்து நிறையா மாவட்டங்கள் நோக்கி வந்து இந்த வாக்காளர் விழிப்புணர்வு அது இதுங்கிற மாதிரி நிறைய இளைஞர்களை சந்தித்தோம். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க எல்லாருமே. அவங்க மத்தியில் நாங்கள் என்ன கவனிக்க முடிஞ்சதுன்னா, இந்த தேர்தல் முறை மேலே ஒரு அவநம்பிக்கை வந்து அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அப்போ அந்த அவநம்பிக்கையினுடைய அந்த ஊற்று எங்கிருந்து வருது, இளைஞர்கள் வந்து எங்கிருந்து அந்த அவநம்பிக்கையை வந்து தேர்தல் மேலே வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக எதிர்க்கட்சியினர்கள் வைக்கக்கூடிய இந்த இவிஎம் மெஷின், இதை வந்து நிறைய பேர் சொன்னதை வந்து நான் காதில் கேட்டேன். அப்போது நீங்கள் வந்து எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுறங்கிற பேரில் ஒன்று பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து ஒரு தார்மீகமான ஒரு மக்கள் புரட்சி மேலே வந்து ஒரு அழுக்கு பூசுறதுங்கிறது நீங்கள் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கூட அண்ணன் சொன்னார், அம்பையரே வந்து அவங்களோட ஆள் தான் அப்படின்னு. நீங்கள் வந்து இவ்வளவு அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கிறாங்க, இன்னும் வந்திருக்குங்கிறாங்க. இப்ப அவங்க கேக்குறது, இன்னும் எங்களுக்கு நடுநிலையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டா இன்னும் அதிக இடங்களை நாங்க பெற்றிருப்போம். இதுக்கு மேல எப்படி நடுநிலையா செயல்பட முடியும் நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து தேர்தல் முறை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த நம்பிக்கை வரணும். இது என் கையில தான் இந்த தீர்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தாதான் அவன் வீட்டிலேருந்து வெளியில போவான். இதை நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய எதிர்க்கட்சி அரசியலுக்காக பயன்படுத்தி ஒரு தன்னிகரற்ற ஒரு புனிதமான ஒரு முறையை வந்து நீங்கள் வந்து அழுக்குப்படிய வைக்கிறீங்க. இது வந்து புதுசாக பார்க்கக்கூடிய ஓட்டர்ஸ்க்கு, நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள்லேயே அரசியல்வாதினாலே வந்து வில்லன் தான் அப்படி. நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் வில்லன் எப்படி இருப்பார்னா மறு வச்சுட்ருப்பார், கொஞ்சம் கருப்பாக இருப்பார், கொஞ்சம் சுரட்டம். இப்போல்லாம் எப்படின்னா ஒரு தொழிலதிபர்னா வில்லன். இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து யாரையாச்சும் பார்த்தா வந்து அரவிந்த் சாமி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை, முருகதாஸ் பட வில்லன் மாதிரி இருக்கிறான்ப்பா நல்லா அழகா அப்படிங்கிற மாதிரி. இப்போ தொழில் பண்ணுறவங்க வில்லன், அரசியல்வாதிகள் வில்லன்னா நீங்கள் வந்து அவன் எப்படி வந்து இந்த அரசியலை நோக்கி வருவான்? அந்த ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இல்லைங்களா. நீங்கள் அவன் சந்திக்கக்கூடிய, அவன் தினசரி அவன் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த அரசியல், தேர்தல், வாக்கு, இந்த மாதிரி எல்லா பட்சத்துலேயும் வந்து அவனுடைய மண்டையில் வந்து அவன் அதை வச்சுக்கிறான். நான் புது இளைஞர்கள் நிறைய பேர் சந்திச்சா ஓட்டு போட்டு என்னங்கண்ணா பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களுடைய பதிலாக இருக்குது.
எதிர்க்கட்சி அரசியலாக நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, இது வந்து ஐ திங்க் இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு வாக்கு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இயந்திரத்தின் மேல எப்படி ஒரு நம்பிக்கை நீதிமன்றம், இல்லாம அப்படிங்கறத நம்ம ஆமாம், எடுத்துக்கலாமா? நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு நீதிபதி நீதிமன்றம் இது மேலே ஒரு 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 தார்மீகம் வச்சுருக்கிறீங்களோ அதை விமர்சிக்கக்கூடியவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு தேர்தல் முறையை வந்து ஒருத்தர் ஒருதலைபட்சமாக வந்து குற்றம் சாட்டுறாரு, அதை வந்து சந்தேகத்துக்கு ஆட்படுத்துறாரு அப்படின்னா வந்து அவரையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நீதிமன்றத்து மேலே என்ன ஒரு புனிதம் வச்சுருக்கிறீங்களோ, என்ன ஒரு சட்டம் வச்சுருக்கீங்களோ, எப்படி வந்து ஒரு நீதிபதியை வந்து ஒரு சார்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முறை வச்சுருக்கீங்களோ, அதே முறை வந்து இந்த தேர்தல் விஷயங்கள்லேயும் வரணும். இது வந்தால் மட்டும்தான், இப்படி ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அவனுக்கு வந்து தேர்தல் மேலே கொஞ்சமாச்சு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்த முடியும். இதுக்கு சுருக்கமா நான் கேட்கிறேன். அப்ப சுய லாபத்துக்காக இது மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது, இவிஎம் மிஷின்ல உண்மை கிடையாது, எது போட்டாலும் அது குறிப்பிட்ட கட்சிக்கு தான் சென்றுவிடும், இது போன்ற பிரச்சாரங்கள் ஒரு நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்திவிடும் வாக்காளர்கள் மத்தியில் அப்படிங்கறத எப்படி பாக்குறது? நீதிமன்றமும் சொல்லிருச்சு எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியாதுன்னு தீர்ப்பு வந்துருச்சு. இல்ல, நீங்க தேர்தல் ஆணையத்தை சொல்றீங்க, தேர்தல் ஆணையம் சுயேட்சையான அமைப்புன்னு நம்ப சொல்றீங்க. எப்படி நம்புவது? தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்து சந்தேகம் வருதே. தேர்தல் ஆணையர் நியமனம் எப்படி பண்ணீங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை ஏன் எடுத்தீங்க? அதுலேருந்து அதில் கமிட்டியில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் இருக்கார், காங்கிரஸ் பாராளுமன்ற குழு தலைவர். ஒரு 2 மணி நேரம் முன்பு தான் அவருக்கு ஒரு 212 பேர் கொண்ட பட்டியலை கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையர் நியமனத்துக்கு. 2 மணி நேரத்தில் அவர் என்ன கம்ப்யூட்டரைஸ்டாக படித்து அவர் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துருவாரா? இல்லை. சரி, அதற்கப்புறம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொடுக்க சொன்னதுக்கு 10 நிமிஷத்தில் கொடுக்குறாங்களாம் 6 பேர் கொண்ட பட்டியலை. ஆக அவர் சொல்லிட்டார், நீங்கள் விருப்பப்பட்டீங்க, நீங்கள் யாரையோ நியமிக்கணும்னா நியமிச்சிங்கன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டார். என்ன நடந்துச்சு? அதுதான் நடந்துச்சு. ஜேபி நட்டாவோட செக்ரட்டரியாக இருந்த ஒருவரும் புஷ்கர் சிங் சாமி என்று சொல்லப்படுகின்ற உத்தரகாண்ட் முன்னாள் முதலமைச்சர், பாஜக முதலமைச்சருடைய செக்ரட்டரியும் இன்றைக்கி தேர்தல் ஆணையர்களாக இருக்காங்க. இவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி செயல்படுவாங்க? நீங்கள் நேர்மையாக செயல்படுவாங்கன்னு நம்ப முடியும்? அதற்கு என்ன ஆச்சு? நீங்கள் இப்போ ஒரு வாக்கு சதவிகிதம் முடிஞ்சு, எப்போவுமே வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே 24 மணி நேரத்தில் வாக்கு சதவீதத்தை வெளியிடுவாங்க. நீங்களும் ஊடகவியலாளர், உங்களுக்கு தெரியும். 24 மணி நேரத்தில் வெளியிடுவாங்க. அது வெளியிடுவதற்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதாகிடுச்சு எதிர்கட்சிகள்லாம். நீங்கள் வெளியிடுங்க பதிவு பண்ண வாக்கை வெளியிடுறதுக்கு ஏங்க அவ்வளோ டிலே? அதை வெளியிடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியதாகிடுச்சு. அதற்கு பிறகு ஒவ்வொன்றிலும் நீங்கள் தேர்தல் தேதி சொன்னேன், நான் முன்னாடி ஏற்கனவே சொன்னேன். அதற்கு பிறகு பிரச்சாரத்தில் அவர் மீது, மோடி அவர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம், மத துவேஷம் இதெல்லாம் இருக்குங்க. தேர்தல் ஆணைய சட்ட நடவடிக்கையிலேயே இருக்குது, உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது, தேர்தல் ஆணைய சட்டத்தில் இருக்குது. மத துவேஷத்தோடு பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று அதை பிரதமரே செய்கிறார். அதற்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். உடனே கூப்பிட்டு வா, அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, நீ வான்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டு எதிர்கட்சி தலைவர்கள், அதாவது 2 கட்சி தலைவருக்கும் அதாவது ஈக்குவலாக இருக்காங்களாம் நடுநிலையாக 2 கட்சி தலைவருக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் நட்சத்திர பேச்சாளருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நேரடியாக தான் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இதுவரைக்கும் இருந்த நடைமுறை. அதை எப்படி மாற்றுறீங்க நீங்கள்? ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் அதே மாதிரி இந்த ஒரு 48 மணி நேரத்துக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னால் ஊடகவியலாளர்கள் எல்லாத்தையும், இந்தியாவில் உள்ள ஊடகவியலாளர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு அவர் வந்து தியானம் இருக்கார். எந்த தியானம் செய்கிறவங்க வந்து 17 கேமரா முன்னாடி தியானம் பண்ணுவாங்க? அதை செய்ய அனுமதித்தது தேர்தல் ஆணையம். அதை கூட நீங்கள் சொன்ன பிறகு அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க இல்லை இது வந்து அவருடைய பர்சனல் இதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக இவர்களிடம் எப்படி நேர்மையை எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கு வரைக்கும் போராட வேண்டியிருக்குங்க. சரி, அமித்ஷா வந்து 150 தேர்தல் அதிகாரிகளிடம் பேசினார் அப்படிங்கிற புகார் கொடுக்கப்பட்டது. ஆமாம், சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு அவர் தான் கேட்கணும். யாருங்கிறதுக்கு நீங்க உடனே இன்று இரவுக்குள் சொல்லுங்க. சரிங்க, நீங்க இன்றைக்கு தான் இன்னும் மேண்டேட்டே வரல. இப்போ வரைக்கும் காபந்து சர்க்கார் தான், மத்திய அரசு காபந்து சர்க்கார் தான். இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட இன்னும் 2 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடரப்போகிறது. அந்த ஆட்சிக்கே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி ஒரு நீர்மோர் பந்தலுக்கு கூட பர்மிஷன் வாங்க சொன்னாங்க. ஆனால் என்னாச்சு? நேற்று முன்தினம் மோடி அவர்கள் அமைச்சரவை செயலாளர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டுறாரு. அடுத்த 100 நாளைக்கான திட்டங்களை செயல்படுத்த இதுன்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை கூப்பிட்றாரு. எந்த நடைமுறையில் கூப்பிட்றாரு அவர்? நீங்கள் அந்த காபந்து சர்க்கார் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், புயல் இது மாதிரி இருந்தால் அதுவும் தேர்தல் ஆணையத்தோட அனுமதியோடு தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து அடுத்த 100 நாளைக்கு திட்டத்தை நீங்கள் எப்படி திட்ட முடியும்? ஆக இவர்கள் வந்துவிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை மக்களிடம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அதாவது சாயம் இந்த பக்கமாக அந்த பக்கமான் இருக்கிறவங்கள இந்த பக்கம் சாய வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை தேர்தல் ஆணையமும் உடனிருந்து செய்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.
சரி, ஓம்கார் கிட்ட அப்ப உளவியல் ரீதியாக இது மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறதா? இவங்க ஒரு அமைச்சரவை செயலாளர்கள் கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா எப்படியும் நாங்க வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த மாதிரியான கூட்டம் நடத்தப்படுகிறதா? எதற்காக இது தேர்தல் விதிமுறைகள் இருக்கும் போதுன்னு கேள்வி வருது. நீங்க தேர்தல் விதிமுறைகள் வந்து எந்த விதத்திலையும் ஒரு கட்சியை ப்ரமோட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த விதிமுறை வந்து கொண்டு வராங்க. இப்போ மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு அரசு இயங்கி தானே ஆகணும். நீங்கள் வந்து காபந்து சர்க்காராக இருக்கட்டும், அரபந்து சர்க்காராக இருக்கட்டும், ஏதோ ஒன்றா இருக்கட்டும், நீங்கள் வந்து முழுசாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேத்தமபுளாக நீங்கள் வந்து ஒரு பாடிகிட்ட போய் ஒப்படைக்க முடியாது மறுபடியும் கவர்மெண்ட்டை. அதுக்குன்னு ஒரு பேனல் இருக்காங்க. இந்த மீட்டிங் இண்டோர் மீட்டிங்கெல்லாம் நடத்தி தான் ஆகணும். நீங்கள் வந்து வெளியில் வந்து எக்ஸ்டர்னல் மீட்டிங் எதுவுமே போடலையே. 4 செவுத்துக்குள்ளார மீட்டிங் கூட இப்போ வந்து அடுத்து வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு யார் வந்து ஜெயிச்சு வர்றா அப்படிங்கிற அடுத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதற்கு இடையே இவ்வளவு அவசரம் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு சந்திரசேகர். அங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்காக அப்ப அந்த கூட்டம் கூடப்பட்டது? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் தேவை இருக்குங்கம்மா. நீங்க மக்கள் இவ்வளவு கோடி மக்கள் கொடுத்திருக்காங்க, அடுத்த வளர்ச்சிங்கிறத வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவுக்கான வளர்ச்சி என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கு அதை பத்தின டிஸ்கஷன் சொல்லியிருக்காங்க. சரிம்மா, அது என்ன நாங்க வந்து வெளிப்படையா மக்கள்கிட்ட அதுக்குள்ளார என்ன டிஸ்கஸ் பண்ணோம் நாங்க எடுத்துட்டு போனோமா? பிரச்சாரம்னு ஒன்று இருக்கக்கூடாது. சரிங்களா? நாங்க என்ன பேசுறோமோ அது வந்து மக்கள் மனசுல மாற்றம் கொண்டு வரக்கூடாது. இதுதான் நோக்கங்கிறது. அது வந்து பிரச்சாரத்துக்கு ஆனா இப்ப முடிந்த பிறகு நீங்க நேத்துக்கு நடந்த கூட்டத்திற்கும் வாக்காளர்களுடைய மனங்களுக்கே சம்பந்தம் இல்ல. நான் பேசுனேன்னா நீங்க பேசும்போது தேவையில்லாத விஷயம். நீங்க அங்க பேசப்பட்ட விஷயங்கள் எந்த விதத்துல வாக்காளர்களுடைய மனங்கள்ல ஒரு மாற்றத்தை தேர்தல் முடிந்த பிறகு இந்த கூட்டம் இது வாக்காளர்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேர்தல் முடிஞ்சிருச்சு, வாக்கு எண்ணிக்கைக்காக காத்திருக்கிறோம். அதுக்கு இடையில தான் இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்காக கொண்டு வந்ததுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் எதுக்கு அந்த விதிங்கிறது வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்கிறீங்க? நீங்கள் வந்து வாக்காளர்களை மடைமாற்றக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஏதாவது இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அங்கே டிஸ்கஸ் பண்ண மேட்டர்ஸ் வந்து நீங்கள் எந்த வகையில் வந்து மேண்டேட்டை மாற்றும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? சரி, நம்பிக்கை அடிப்படையில் அப்படிங்கிறதே உங்களுடைய பார்வையிலே நான் விட்டுடுறேன். நம்பிக்கை அடிப்படையில் அடுத்து நம்மளுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிற ரீதியில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, நம்ம அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 294 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. 232 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜக 7 தொகுதிகளில் முன்னிலை, உத்தரகாண்ட் பாஜக 5 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது. ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாஜக 21 தொகுதிகள் அப்படிங்கிறது முன்னிலை வைக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் பாஜக 21 தொகுதிகள். சந்திரபாபு நாயுடுவுடைய கூட்டணி, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், பாஜக, இதான் ஆந்திர பிரதேசத்தில் வர்க்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. இன்னும் பார்க்க போனோம்னா லக்ஷதீப்பில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு இடத்தில் முன்னிலை பெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக 36, சமாஜ்வாதி பார்ட்டி 43 இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் முன்னிலை அப்படிங்கிறது. இந்தியா கூட்டணி அங்கே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் இந்தியா கூட்டணிக்கு அவ்வளவு இடங்கள் இல்லை, பாஜக அதிக இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த 2019 கூட உத்தரப்பிரதேசத்தில் அதிக தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது பாஜக. இந்த முறை இந்தியா கூட்டணியும் கணிசமான தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. இது ஒரு கூடுதலாக அதுக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு போனஸா தான் இதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது உத்தரப்பிரதேசத்தில். அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் அரசியல் அப்படிங்கிறது எடுபட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கூடவே நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. இதே போன்று நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புதுச்சேரியையும் சேர்த்து 40 தொகுதிகளில் அதில் புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுவிட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மபுரியில் காலையிலிருந்தே வந்து சௌமியா அன்புமணி பாமகவை சேர்ந்த வேட்பாளர் முன்னிலை பெற்று வந்தார். தற்போது திமுக வேட்பாளர் மணி அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார். 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் சௌமியா அன்புமணி அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து வட சென்னையிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கலாநிதி வீராசாமி திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் பாஜக பால் கனகராஜ் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக முதல் இடத்தில் திமுக, 2வது இடத்தில் பாஜக இருக்கக்கூடிய தொகுதிகளாக வட சென்னை இருக்கிறது.
தென் சென்னையில் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் 2வது இடத்தில், முன்னிலையில் வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் திமுகவை சேர்ந்தவர் இருக்கிறார். மத்திய சென்னையிலையும் பார்த்தோம்னா தயாநிதி மாறன் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். பாஜகவின் வினோஜ் செல்வம் வந்து 2வது இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர்ல திமுக வேட்பாளர் TR பாலு முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக எந்த இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதான் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. விருதுநகர்ல விஜய பிரபாகரன் அவர்கள் முன்னிலை பெற்று வந்தார். தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாகூரும் கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே அவர் முன்னிலை பெற துவங்கிவிட்டார். ஆக பெரும்பான்மை 39 காங்கிரஸ் வேட்பாளர், புதுச்சேரியில் சேர்த்து 40 திமுக, 40ம் நமதே அப்படிங்கிற எண்ணத்தோடு என்ன நினைச்சாங்களோ அதை திமுக அதை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயம் அதிமுகவுடைய நிலைப்பாடு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறதா? பாஜக இடங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறதா போன்ற பல கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறது.